to use ChatGPT for blogging step by step tutorial. This video for very important one blogger. எதுக்காக இந்த வீடியோ பிளாகருக்கு மட்டும் இம்பார்ட்டன்ட்னா பிளாகர் ரொம்ப கஷ்டப்படுவாங்க பிளாக் ரைட் பண்ண. அதுக்காக தான் ஒரு டிப்ஸ் கொண்டு வந்திருக்கேன். பிளாகர் ChatGPTல நம்ம எழுதலாம். அது எப்படி கரெக்டா ப்ராப்பரா பிளாக் ரைட் பண்ணலாம் சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோ நம்ம என்னென்ன கவர் பண்ண போறோம்னா பிளாகை ChatGPT ரைட் பண்ணியாச்சு. அந்த பிளாக் ChatGPT ரைட் பண்ணா ஒரு ப்ராப்ளம் வரும். அந்த ப்ராப்ளம் என்ன, அந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ChatGPT எப்படி பிளாக் ரைட் பண்ணலாம்னு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டு ChatGPT ஓப்பன் பண்ணுறேங்க. அதில் உங்களுடைய நீச் மீன்ஸ் டாபிக் தான், அதை வந்து சூஸ் பண்ணுங்க. நான் சும்மாடி இப்போ போடுறேன் பாருங்க, பிளாக் ரைட்டிங் பெஸ்ட்டு நீச்சுன்னு போடலாம். எவர்கிரீன் நீட்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எடுக்கணும். ட்ரெண்டிங் நீட்ஸ் எடுக்காதீங்க, எவர்கிரீன் நீட்ஸ் எடுங்க. பர்சனல் ஃபினான்ஸ், ஹெல்த், வெல்னஸ், ஏஐ டூல்ஸ் அண்ட் டெக் ஃபார் கிரியேட்டர். நான் வந்து ஏஐ டூல்ஸ் அண்ட் டெக் ஃபார் கிரியேட்டர். நீங்கள் இந்த 10 டாபிக்ல எது வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து ஏஐ டூல்ஸ் அண்ட் டெக்ஸ் கிரியேட்டர் எடுக்கிறேன். இதை நீங்கள் காப்பி பண்ணிக்கங்க. இப்போது இதுக்கான ப்ராம்ப்ட் வந்து நம்மளோட வெப்சைட்டில் இருக்குது. அது வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் வந்து செக் பண்ணிக்கங்க. அது எப்படி எடுக்கணும்னா நீங்கள் நம்ம வெப்சைட் ஓப்பன் பண்ணிடுங்க. நீங்கள் நம்ம வெப்சைட் ஓப்பன் பண்ணுறீங்க. நம்ம வெப்சைட் ஓப்பன் பண்ணதும் அது இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்குள்ளே ப்ராம்ப்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. மேலே பாருங்கள், சர்ச் ஆப்ஷன் பக்கத்தில் அந்த ப்ராம்ப்ட்னு ஆப்ஷன் டச் பண்ணால் நான் பிளாக் ரைட்டிங் ப்ராம்ப்ட்னு தந்துருப்பேன் செப்பரேட்டாக. அதில் ஃபஸ்ட்டு வந்து பிளாக் ரைட்டிங் ப்ராம்ப்ட்னு இருக்குது, காப்பி பண்ணுறேங்க. இந்த ப்ராம்ப்ட் காப்பி பண்ணிவிட்டு உங்களோட நீட்ஸ் எந்த நீட்ஸ், இந்த நீட்ஸுங்கிற இடத்துல வந்து உங்கள் நீட்ஸ் தாங்க. இது எல்லாருக்கும் சூட்டபுளாக தான் இருக்கும். என்னோட நீட்ஸ் வந்து ஏஐ டூல்ஸ் அண்ட் டெக் ஃபார் கிரியேட்டர். நீட்ஸ் அண்ட் டாபிக் இதில் வந்து நான் இந்த காப்பி பண்ணி வந்து பேஸ்ட் பண்ணுறேங்க உங்களோட நீட்ஸை. இப்போது 20 பிளாக் போஸ்ட்டு ஐடியா கேட்குறோம். நம்ம வந்து 20 தேவையில்ல, 10 பிளாக் போஸ்ட் ஐடியா மட்டும் போதும். சும்மா எக்ஸாம்பிள் தான். இந்தமாரி தான் நீங்கள் பிளாக் ரைட் பண்ணணும், ப்ராப்பரான வே தான். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பிளாக் ரைட்டிங் நம்ம டைட்டில் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இந்த பிளாகோட அவுட்லைன் எடுக்கணும். அவுட்லைன் மீன்ஸ் பிளாகோட சப் ஹெட்டிங்ஸ். அதுக்கும் நான் ப்ராம்ப்ட் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கும் நம்ம வெப்சைட்டில் அதேமாரியே போயிடுங்க. அதில் பிளாக் எஸ்இஓ பிளாக் அவுட்லைன்ஸ் இருக்கும், அதை காப்பி பண்ணிக்கங்க. நியூ சாட் வந்துடுங்க. அதில் காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்த டைட்டிலை எந்த டைட்டில் உங்களுக்கு எந்த டைட்டில் சூஸ் பண்ணுங்க, டைட்டில் காப்பி பண்ணுறீங்க. காப்பி பண்ணிவிட்டு அந்த அவுட்லைன் ப்ராம்ப்டான டாபிக் இடத்துல நான் இந்த உங்களோட டாபிக் டைட்டில் மட்டும் தந்துருங்க. நெக்ஸ்ட்டு சர்ச் பண்ணுங்க, அது அவுட்லைன்ஸ் தரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அவுட்லைன் தந்துருச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபுல் பிளாக் தான் ரைட் பண்ண போறோம். அதுக்கும் நான் ப்ராம்ப்ட் எடுத்து வச்சிருக்கேன். இந்த ப்ராம்ப்ட் காப்பி பண்ணிக்கங்க. இதை வந்து அந்த அவுட்லைன் வந்தது கீழே தந்துட்டு உங்களுக்கு வந்து ரைட்டியா 1500 வேர்ட்ஸ், 2000 வேர்ட்ஸ், 1000 வேர்ட்ஸ்ன்னு இருக்கும். உங்களுக்கு எந்த மாரி வேர்ட்ஸ் வேணுமோ, எனக்கு வந்து 1500 வேர்ட்ஸாக போதும். பெஸ்ட்டு ஃபார் 1500 வேர்ட்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பெஸ்ட்டு. ஏன்னா 1000 வேர்ட் கம்மியாக இருந்தாலும் அது வந்து தின் கண்டென்ட்டாக வந்துடும். நீங்கள் வந்து 1000 வேர்டுக்கு மேலே ரைட் பண்ண பாருங்கள். நெக்ஸ்ட்டு டாபிக், பிளாகோட டாபிக் இதுதான். பிளாகோட டாபிக் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். பிளாகோட டாபிக் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து சர்ச் பண்ணிக்கலாம், பிளாக் ரைட் பண்ணி தந்துடும். இந்த பிளாகை நீங்கள் ரைட் பண்ணிவிட்டு இதோட வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. இதுக்கப்புறம் தான் வெரி இம்பார்ட்டன்ட் டிப்ஸு. நீங்கள் பிளாகை ChatGPT ரைட் பண்ணிட்டீங்க. ChatGPT ரைட் பண்ணதை எப்படி இப்போ ChatGPT ரைட் பண்ணீங்க, அது ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொன்னேன்ல, அந்த ப்ராப்ளத்தை வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிக்கங்க. நீங்கள் வந்து உங்களுடைய பிளாகிங் வெப்சைட் குள்ளே போயிடுங்க.
அதில் நான் ஏற்கனவே பிளாக் ரைட் பண்ணதுனால எனக்கு இந்தமாரி இருக்குது. உங்களுடைய பிளாகிங் வெப்சைட்டில் நியூ போஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை தாங்க. நீங்கள் ரைட் பண்ண பிளாகை காப்பி பண்ணி வந்து இங்கே பேஸ்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம பிளாக் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஹெட்டிங் H1 தாந்துருங்க. நெக்ஸ்ட்டு என்ன ப்ராப்ளம் நான் சொன்னேன்ல, இப்போது பிளாகு ஏஐ கண்டென்ட் ப்ராப்ளம் இருக்குது. அதுக்கு ஃபஸ்ட்டு ஏஐ டிடெக்ஷன் கண்டுபிடிக்கணும். நம்ம ஏஐ டிடெக்டர் நீங்கள் குயில் பாட் எடுத்துக்கலாம், இல்லைனா 0GPT எடுத்துக்கலாம். இது ரெண்டுமே சேம் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஏஐ கண்டென்ட்டாக இல்லையா நான் டிடெக்ட் பண்ணி காமிக்கும். இப்போது இந்த ஃபஸ்ட்டு பேராவை நீங்கள் காப்பி பண்ணிக்கங்க. காப்பி பண்ணி வந்து ஏஐ டிடெக்டரில் காப்பி பண்ணி பாருங்கள். %100% ஏஐ டிடெக்டர்னு வருது. இந்த ப்ராப்ளம் தான் நான் சொன்னது. இதுக்கான சொல்யூஷன் சொல்லுறேன் பாருங்கள். அதுக்கான சொல்யூஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அந்த சொல்யூஷனுக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஸ்ட்ரென்த் ரைட்டர்னு ஒரு டூல் இருக்குது. இந்த டூல் யூஸ் பண்ணுங்கள். லாகின் பண்ணுங்க. நான் லாகின் ஏற்கனவே பண்ணதுனால எனக்கு இந்தமாரி வருது. நீங்கள் உங்கள் கூகுள் அக்கௌண்ட் லாகின் பண்ணுறங்க. இந்த ஸ்ட்ரென்த் ரைட்டர் என்ன பண்ணுன்னா, உங்களுடைய ஏஐ கண்டென்ட்டை ஹியூமனைஸ் கண்டென்ட்டாக சேஞ்ச் பண்ணி தரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம அந்த இதில் காப்பி பண்ணோம்ல, இது வந்து 100% ஏஐ கண்டென்ட் சொல்லிடுச்சு. அதே ஃபேராவை இப்போ காப்பி பண்ணிக்கலாம். சேம் பேராவை காப்பி பண்ணி ஸ்ட்ரென்த் ரைட்டர் வந்துடுங்க. அதில் பேஸ்ட் பண்ணிவிட்டு இதில் மாடல் வந்து நிஞ்சா 4.4 செலக்ட் பண்ணுறேங்க. அது ரெக்கமெண்டட் ChatGPTலாம். நெக்ஸ்ட்டு லெவல் 10 இருக்கட்டும். உங்களுக்கு டிராஃப்ட் வந்து எனக்கு 3 போதும். எனக்கு வந்து நார்மல் தந்துருங்க. நெக்ஸ்ட்டு ஹியூமனைஸ்டு கண்டென்ட் ஹியூமனைஸ்டு தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து அது ஜென்ரேட் பண்ணி தந்துடுச்சு ஹியூமனைஸ்டாக. இப்போ இது எப்படி உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கோ அதை காப்பி பண்ணிவிட்டு, இது காப்பி ஆப்ஷன் இருக்குது, காப்பி பண்ணிவிட்டு இப்போது பேஸ்ட் பண்ணி ஏஐ டிடெக்ஷன் கண்டுபிடிங்க. 0% தான் வரும். ஏஐ டெஸ்ட் லைக் ஏஐ 0% ஹியூமனைஸ்டு கண்டென்ட். இந்தமாரி யூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் ஏஐ கண்டென்ட்லேருந்து தப்பிக்க முடியும். இந்தமாரி தான் ரெடி பண்ணோம். நான் சும்மா எக்ஸாம்பிளுக்காக இந்தமாரி ஒரே ஒரு பேரா மட்டும் பண்ணி காமிச்சேன். மற்றபடி நெக்ஸ்ட்டு பேராவில் நீங்கள் ரெடி பண்ணிங்க. இந்தமாரி தான் நீங்கள் வந்து எல்லா பேராவையும் ரெடி பண்ணணும். இதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அரேஞ்ச் பண்ணுறேங்க. நெக்ஸ்ட்டு வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு பிளாகுக்கு மெட்டா டிஸ்கிரிப்ஷன் முக்கியம். அதுக்கு வந்து நம்ம மெட்டா டிஸ்கிரிப்ஷன் மேக் பண்ணிக்கலாம். மெட்டா டைட்டில் அண்ட் மெட்டா டிஸ்கிரிப்ஷன் இதெல்லாம் மேக் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த டைட்டில் காப்பி பண்ணி இங்கே தாங்க. நெக்ஸ்ட்டு மெட்டா டிஸ்கிரிப்ஷன் பொறுத்த வரைக்கும் 155 கேரக்டர் தான் இருக்கணும். அதனால் 155 கேரக்டர் எடுத்துங்க. அதை வந்து எங்கே போடணும்னா, சர்ச் டிஸ்கிரிப்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதுக்குள்ளே போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு லேபிள். இப்போ வந்து உங்களுடைய லேபிள் மீன்ஸ் கேட்டகரி தான், டேக்ஸ் கேட்டகரிஸ் தான். இப்போ வந்து நான் இதில் டைட்டில் என்ன இருக்குது, ஏஐ டூல்ஸ் எவ்ரி பிகினர் கிரியேட்டர். அதனால் இது வந்து ஏஐ கேட்டகரியிலே வந்துடும். நெக்ஸ்ட்டு பப்ளிஷ் ஆட்டோமேட்டிக்காக செட் டேட் அண்ட் டைம் கேட்குது. உங்களுக்கு இஷ்டம் தான். நீங்கள் ஷெட்யூல் பண்ணுறதெல்லாம் பண்ணிக்கலாம், இல்லைனா சடனாக அப்லோட் பண்ணலாம் பண்ணிக்கலாம். பேராலிங்க் மீன்ஸ் எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். பேராலிங்க் மீன்ஸ் இதுதான் பேராலிங்க். ப்ராம்ப்ட் டேஷ் ஃபார் ப்ராம்ப்ட் ChatGPT இருக்குல்ல, இதுதான் பேராலிங்க்.
இந்த லிங்க் எப்படி இருக்கணும்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா அதையும் நீங்கள் ChatGPT ரெடி பண்ணலாம். உங்களுக்கு உங்கள் இஷ்டம் தான் ChatGPT ரெடி பண்ணலாமான்னு. இப்போது அதையும் ரெடி பண்ண ChatGPT இது காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேங்க. நெக்ஸ்ட் லொக்கேஷன் இந்தியா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நாம் வந்து எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ பப்ளிஷ் ஒரு பிளாக் தந்துட்டா பிளாக் ரைட்டிங் கம்ப்ளீட் ஆகிடும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ChatGPTல பிளாக் ரைட் பண்ணுறது. இன்னும் அட்வான்ஸ் வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் வீடியோ ரெடி பண்ணி போடுறேன். அது வந்து இன்னும் அட்வான்ஸ் லெவலாக இருக்கும். எப்படி இமேஜ் ஐடியா எடுக்கலாம், அப்புறமா இன்டர்னல் லிங்க் எப்படி எடுக்கலாம், எக்ஸ்டர்னல் லிங்க் எப்படி எடுக்கலாம், ChatGPTலேருந்து ப்ராம்ப்ட் எடுத்து அது எப்படி அட்வான்ஸ் லெவல் வீடியோலாம் வேணும்னு சொல்லுங்கள், ரெடி பண்ணி போடலாம். இது சும்மா பேசிக்ஸ் வீடியோ தான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். பாய் கைஸ்.